யானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2 சாமுவேல் 8வது அதிகாரம். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள். அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நன்னாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உங்களை புழுதியிலிருந்து சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எவ்வளவோ நாங்கள் ஒருவேளை தாழ்மையின் சூழ்நிலையிலும் எளிமையின் சூழ்நிலையிலும் சிறுமையின் சூழ்நிலையிலும் வெட்கத்தின் சூழ்நிலையிலும் அவமானத்தின் சூழ்நிலையிலும் இந்த நாள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நம்மளுடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கவே இந்த பூமிக்கு வந்த தேவன் இந்த நாளிலும் உங்களை சொல்கிறார். உங்களுடைய எப்படிப்பட்ட சிறுமையான நிலைமையாக இருந்தாலும் எளிமையான நிலைமையில் இருந்தாலும் குப்பையில் தள்ளப்பட்ட நிலைமையாக இருந்தாலும் அந்த நிலைமையிலிருந்து உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வாக்கு பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்கு மாறவே மாட்டார். பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் மகா மேன்மையான இடத்துல உங்களை உயர்த்துவார். இயேசு என்ற நாமத்தை பிடித்து கொண்டு இயேசு என்ற நாமத்தில் நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்கும் பொழுது அதனை கொண்டு நீங்கள் செபித்து பாருங்கள். அந்த வார்த்தையின் வழியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய எல்லா துக்கங்களுக்கும் முடிவை கொடுப்பார். அற்புதங்களை செய்வார். உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் உங்களை உயர்த்துவார். எல்லா துதியும் கனமும் சோத்திரமும் மகிமையும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.